அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் மற்றும் வரைவு குழுக்கள் தொடர்பான அரௌண்ட் ஒரு 80 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். நம்ம இன்று முதல் பார்த்தீங்கன்னா ஜிகே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இந்த பிளேலிஸ்ட் அப்படியே கிரியேட் பண்ணிடலாம். இதில் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம் ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் தலைப்பு வாரியாக உங்களுக்கு குரூப் 2 எக்ஸாம் வரைக்கும் பார்த்துட்டே வரலாம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பழைய கொஸ்டின்னால சில கேள்விகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத மாதிரி தெரியலாம். பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் அவை குழுவை தலைமையேற்றவர் யார்? அரசியலமைப்பு நிர்ணய சபையின் அவை குழுவை தலைமையேற்றவர் ஆப்ஷனில் பாருங்கள், பட்டாபி சீதாராமையா என்பது சரி. இந்திய அரசியலமைப்பின் அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1946. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன? இதைத்தான் நம்ம குடியரசு தினமாக செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். ஜனவரி 26, 1950. இதில் 2 கேள்வி கேட்பாங்க. நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள், ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளுங்கிறது அதை நல்லா பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. 9 டிசம்பர் 1946 நடைபெற்ற அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் யார் தலைமையில் நடந்தது? முதல் கூட்டம் பார்த்தீங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர் தலைமையில் நடந்தது. அவர் இறந்த பின்னாடி தான் யார் வருவாங்க? டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வருவார். இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் யார்? இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. வரைவு குழுவின் தலைவர் டாக்டர் PR அம்பேத்கர் என்பது சரி. பின்வருவனவற்றுள் பொருந்தாதது எது? இப்போ காந்தியடிகள் படுகொலை ஜனவரி 30, 1948. குடியரசு தினம் ஜனவரி 26, 1950. சுதந்திர தினம் ஆகஸ்ட் 5, 1947. தேசிய கீதத்தை அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொள்ளுதல் ஜனவரி 23, 1950 என்பது பொருந்தாத ஒன்றாகும். இந்தியாவிற்கு ஒரு அரசியலமைப்பு உருவாக்குவதற்கு அரசியல் நிர்ணய சபையை இந்தியர்கள் பெற்றிருக்க வேண்டும் என்ற கருத்தை முதலில் கூறியவர் யார்? அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா MN ராய். எந்த பட்டய சட்டம் இந்தியாவில் கல்வி மேம்பாட்டிற்காக ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் 1 லட்சம் ஒதுக்க வழிவகுத்தது? அது எந்த ஆண்டு பட்டய சட்டம்னு பார்த்தீங்கன்னா 1813ஆம் ஆண்டு பட்டய சட்டமாகும். சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாட்டோடு தொடர்புடையவர் யார்? AV டைசி. இவர்தான் சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாட்டோடு தொடர்புடையவர். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை எந்நாளில் குறிக்கோள் அடங்கிய தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டது? அது எந்த நாள்? ஆன்சர் ஜனவரி 22, 1947 தான் அந்த நேருவின் குறிக்கோள் அடங்கிய தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டது. மக்களாட்சி எத்தனை வகைப்படும்? மக்களாட்சி நேரடி, மறைமுகன்னு 2 வகைப்படும். பின்வரும் சிந்தனையாளர்களில் எவர் ஒருவர் இந்திய அரசியலமைப்பை அதீத கூட்டாட்சி தன்மையுடையது என கூறியுள்ளார்? அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பால் ஆப்பிள் பை. இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு ஒரு அதீத கூட்டாட்சி தன்மையுடையது என கூறியுள்ளவர் ஆவார். பின்வரும் நபர்களில் எவர் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக முதல் கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டார்? தற்காலிக தலைவராக சச்சிதானந்தா சின்ஹா தேர்ந்தெடுக்கப்பட்டார். தற்காலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற அரசாங்க முறை எந்த முறை? எந்த முறைன்னு பார்த்தீங்கன்னா மக்களாட்சி என்பது சரி. பண்டித ஜவஹர்லால் நேருவின் அமைதிக்கான 5 அம்ச கொள்கை எது? அமைதிக்கான 5 அம்ச கொள்கை பார்த்தீங்கன்னா பஞ்சசீலம். கூட்டாட்சி என்ற சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது? கூட்டாட்சி சொல் பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டதாகும். எந்த மொழியிலிருந்து மக்களாட்சியை குறிக்கும் டெமோக்ரசி என்ற வார்த்தை பெறப்பட்டது? அது எந்த மொழின்னு பாருங்க, கிரேக்கம். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வாக்கியத்தை கவனிக்கவும். கீழே குறிப்பிட்டுள்ள வாக்கியங்களில் எவை சரியானவை? இதுல பாருங்க,
மகாத்மா காந்தி இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் உறுப்பினர் அல்லர் என்பது சரி. அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் டிசம்பர் 11, 1946 தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதும் சரி. அரசியல் நிர்ணய சபை கேபினட் மிஷன் தீர்மானத்தால் உருவாக்கப்பட்டது. இந்த 3 கூற்றுகளும் சரி. தேசிய கொடியை மட்டும் அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டு தேசிய கீதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது தவறான ஒன்று. ஆப்ஷன் பி சரி. சரியான விடையை தேர்ந்தெடு. இந்திய அரசியலமைப்பு ஒரு எழுதப்பட்ட அரசியலமைப்பு சரி. இந்திய அரசியலமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழா இயல்புடையது சரி. இந்திய அரசியலமைப்பு மதச்சார்பற்ற நாட்டினை ஏற்படுத்தியுள்ளது என்பது சரி. இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சி முறை அரசுக்கு எதிரானது என்பது தவறு. முதல் 3 கூற்றுகளும் சரியான ஒன்று. இந்திய அரசியலமைப்பில் அதிகார பங்கீடு எந்த சட்டத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளது? இது இந்திய அரசாங்க சட்டம் 1935 படிதான் அதிகார பங்கீடு வழங்கப்பட்டுள்ளது. சட்டத்தின் ஆட்சி என்ற கருத்தினை பிரபலப்படுத்தியவர் ஏவி டைசி ஆவார். ஜனநாயகம் உருவாகிய இடமானது எது? ஜனநாயகம் உருவான இடம் பார்த்தீங்கன்னா கிரீஸ் ஆகும். எந்த சட்டம் இந்தியாவிற்கு மாநில சுயாட்சி அதிகாரத்தை வழங்கியது? அது இந்திய அரசாங்க சட்டம் 1935 ஆகும். சட்டங்களின் உயிர் என்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? சட்டங்களின் உயிர் 1748 ஆண்டு வெளியிடப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை யாருடைய முன்மொழிவின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது? அது கேபினட் மிஷன் திட்டத்தின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது. கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தவில்லை? அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் டிசம்பர் 9, 1946. நேரு முக்கிய நோக்கங்கள் தீர்மானம் அரசியலமைப்பு நிர்ணய சபையில் கொண்டு வந்தது நவம்பர் 13, 1946 என்பது தவறு. அரசியல் நிர்ணய சபையின் இறுதி கூட்டம் ஜனவரி 24, 1950. அரசியல் அமைப்பு நிர்ணய சபை தேசிய கொடியை ஏற்றுக்கொண்ட நாள் ஜூலை 22, 1947. இதெல்லாம் ஆப்ஷன் பி தவறான ஒன்று. பின்வரும் இணைகளில் எது சரியானது அல்லது எது தவறானது? இதில் பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி முறை மத்திய அரசாங்கத்தின் உயரிய தன்மை என்பது தவறு. எழுதப்பட்ட அரசியலமைப்பு விதிமுறைகள் நூல் வடிவில் எழுதப்பட்டவையாக இருக்கின்றன. நாடாளுமன்ற முறை அரசாங்கம் மக்களவை மற்றும் மாநிலங்களவை சமத்துவ உரிமை அடிப்படை உரிமை. இதில் கூட்டாட்சி முறை மத்திய அரசாங்கத்தின் உயரிய தன்மை என்பது தவறான ஒன்று. இந்திய அரசியலமைப்பு உருவாக்க அரசியல் நிர்ணய சபை எடுத்துக்கொண்ட காலம் என்ன? இதில் ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. 1946 முதல் 49 ஆண்டு வரை. மக்களாட்சி என்ற சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெரோடோட்டஸ். அவர் தான் மக்களாட்சி என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர். பாராளுமன்ற அரசாங்க முறையில் அமைச்சரவையின் உறுப்பினர்கள் யாருக்கு கூட்டு பொறுப்புடையவர்கள்? யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல பாராளுமன்றத்திற்கு கூட்டு பொறுப்புடையவர்களாக விளங்குகின்றனர். இந்திய அரசமைப்பு எப்பொழுது அரசமைப்பு பேரவையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? அது 1949 வருடம் நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டது, நடைமுறைப்படுத்தப்பட்டது. 2 கேள்வியில இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எந்த நாள்? கீழ் வருவனவற்றுள் எது பாராளுமன்ற அரசாங்க முறையின் சிறப்புத்தன்மை? ஆப்ஷன்ல பாருங்க. இதுல கூட்டு பொறுப்பு என்பது பாராளுமன்ற அரசாங்க முறையின் சிறப்பு தன்மையாகும். சட்டங்களின் உயிர் என்ற நூலை எழுதியவர் யார்? அவர் மாண்டெஸ்கியூ என்பவர் ஆவார். இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு எந்த ஆண்டு? 26 ஜனவரி 1950. இந்திய அரசியலமைப்பு பிரிவு 1 இவ்வாறு கூறுகிறது. எவ்வாறு? இந்தியா என்னும் பாரதம் மாநிலங்களை கொண்டதோர் ஒன்றியமாக இருக்கும் என்பது சரியான விடையாகும். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பேரவையின் தலைவராக செயல்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சின்ஹா இறந்த பின்பு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஆவார்.
1946 ஆங்கிலேயர்களால் நியமிக்கப்பட்ட அமைச்சரவை தூதுக்குழுவின் உறுப்பினர்கள் எத்தனை பேர்? அந்த தூதுக்குழுவின் உறுப்பினர்கள் 3 பேராக இருந்தனர். அரசியல் அறிவியலை ஒரு கலைப்பாடமாக கருதியவர்கள். ஆப்ஷன்ல பாருங்க, அரசியல் அறிவியலை ஒரு கலைப்பாடமாக கருதியவர்கள் மைட்லைன், அகஸ்டே கோம்டே போன்றோர் ஆவார்கள். மக்கள் திட்டம் என்பதை உருவாக்கியவர் யார்? மக்கள் திட்டம் என்பதை உருவாக்கியவர் எம்.என். ராய் ஆவார். இந்திய அரசியலமைப்பில் எத்தனை உறுப்பினர்கள் கையெழுத்திட்டனர்? மொத்தமாக பார்த்தீங்கன்னா 284 உறுப்பினர்கள் கையெழுத்திட்டனர். எந்த சட்டம் 6 கமிஷனர்களை கொண்ட வாரியம் இந்திய விவகாரங்களை கவனித்துக் கொள்ள அரசர் நியமனம் செய்யலாம் என கூறியது? அது எந்த சட்டம்? அது பிட் இந்திய சட்டமாகும். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் எந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார்? நிரந்தர தலைவரா 1946ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார். சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யாருன்னு பாருங்க, அம்பேத்கர் அவர்கள் ஆவார். இந்திய அரசியலமைப்பின் வரைவு குழு தலைவராக இருந்தவர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் ஆவார். மனிதன் ஒரு சமூக விலங்கு என்று கூறியவர் யாருன்னு பாருங்க, அரிஸ்டாட்டில் என்பது சரி. இந்திய அரசியலமைப்பு தேசத்தின் மூளைக்கல் என்ற நூலை எழுதியவர் யார்? அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரான்வில் ஆஸ்டின் ஆவார். இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1950 ஜனவரி 26. நேரடி மக்களாட்சி நடைபெறும் நாடு என்ன? ஆப்ஷனில் பாருங்க, எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விஸ், அதாவது சுவிட்சர்லாந்தில் நேரடி மக்களாட்சி நடைபெறுகிறது. சட்டத்தின் ஆட்சி கோட்பாட்டினை முன்மொழிந்தவர் ஏவி டைசி ஆவார். இந்த கேள்வி அடிக்கடி கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் எது நவீன கால அரசு? கம்யூனிஸ்ட் அரசு, நிலப்பிரபுத்துவ அரசு, முதலாளித்துவ அரசு. இதில் நவீன கால அரசு மக்கள் நல அரசு என்பது சரி. இந்திய அரசமைப்பு சட்டமானது பிற அரசமைப்பு சட்டங்களிலிருந்து சூறையாடி செய்யப்பட்டது என கூறியவர் யார்? அவர் டாக்டர் அம்பேத்கர் ஆவார். மக்களாட்சி என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் ஹெரோடோட்டஸ் ஆவார். பாராளுமன்ற முறை நிர்வாகிக்கு கொடுங்கோலாட்சி அளிப்பதற்கு வாய்ப்புகளை வழங்குகிறது என்று கூறியவர் யார்? பாராளுமன்ற முறை நிர்வாகிக்கு கொடுங்கோலாட்சி அளிப்பதற்கு வாய்ப்புகளை வழங்குகிறது என்று கூறியவர் H.J. லாஸ்கி. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பிராந்திய அரசியலமைப்பு கமிட்டியின் தலைவராக இருந்தவர் யார்? பிராந்தியம் இதையெல்லாம் இணைச்சவர் பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆவார். கீழ்கண்டவற்றுள் எவர் வரைவு குழுவின் உறுப்பினராக இடம்பெறவில்லை? ஆப்ஷன்ல பாருங்க, யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டாபி சீதாராமையா. இவர் வரைவு குழுவில் உறுப்பினர் கிடையாது. பொருத்தமற்ற இணையை கண்டுபிடி. இந்திய அரசு செயலர் 1858. மத்தியில் ஈரவை சட்டமன்றம் அமைப்பு 1919. மாகாண தன்னாட்சி அறிமுகம் 1935. மாகாணங்களில் சட்டமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டது 1892 என்பது பொருத்தமற்ற இணை. அரசியல் நிர்ணய சபையின் வரைவு குழு தலைவர் யார்? அவர் டாக்டர் அம்பேத்கர் ஆவார். இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்பொழுது? இது நடைமுறைக்கு வந்ததல்ல, ஏற்றுக்கொள்ளப்பட்டது 26 நவம்பர் 1949. கீழைத்தேய வல்லாட்சி என்பதன் கருத்தியல் என்ன? கீழைத்தேய வல்லாட்சியில் அதாவது மாறாத சமூகம் என்பதாகும். இந்திய அரசியலமைப்பு இயற்றப்படுவதற்கு எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளப்பட்டன? 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 17 நாட்கள் ஆகும். அரசியலமைப்பு சட்டம் என்பது சட்டமன்றங்களால் உருவாக்கப்படுவதல்ல, மாறாக மன்றங்களுக்கான ஆதார மூலமாகும். வரன்முறைப்படுத்தப்பட்ட அரசாங்கம் என்பதன் மீதான நம்பிக்கை அரசியலமைப்பு சட்டத்திலிருந்தே முகில் தெளிகிறது. இதுல 2 கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். இந்திய அரசியலமைப்பு முதல் மற்றும் முதன்மையாக ஒரு சமூக ஆவணம் என கூறியவர் யார்? முதல் மற்றும் முதன்மையான சமூக ஆவணம் என கூறியவர் கிரான்வில் ஆஸ்டின் ஆவார். இந்திய அரசியலமைப்பு பற்றி கீழ்கண்டவற்றுள் எது உண்மை?
இதில் நவம்பர் 26 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜனவரி 26 1950 சட்டமாக்கப்பட்டது என்பது சரியான கூற்று. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1951 அரசமைப்பு அவை முழுமையான இறையாண்மை வாய்ந்தது என்று எந்த சட்டம் கூறியது? முழுமையான இறையாண்மை வாய்ந்தது ஆப்ஷன்ல பாருங்க 1947 இந்திய சுதந்திர சட்டமாகும். கீழ்கண்டவற்றில் எது இந்திய பாராளுமன்ற அரசாங்கத்தின் சிறப்பு அம்சம் கிடையாது? இதுல அரசியல் பன்முகத்தன்மை என்பது சரி. கீழ்கண்டவற்றில் இந்திய திட்ட கமிஷனுக்கு எது சரியானவை? இதுல இந்திய அரசியலமைப்புக்கு வரையறுக்கப்பட்டவை அல்ல. உறுப்பினர்கள் மற்றும் உதவி தலைவர் நிரந்தர ஊழியர்கள் அல்ல. உறுப்பினர்களுக்கு குறைந்தளவு கல்வித்தரம் வேண்டியதில்லை. உதவி தலைவரை நியமிப்பது பிரதம மந்திரி. இதுல எது சரியானவைன்னு பார்த்தீங்கன்னா 4 கூற்றுகளுமே சரியான ஒன்று. எந்த கருத்தியல் இந்திய ஒற்றுமையை அச்சுறுத்துகிறது? அது வகுப்புவாதம் என்பது சரி. இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்தியாவின் பெயர் என்ன? இந்தியா மற்றும் பாரதம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்துரு எதனுடைய உறுப்பாகும்? அது சட்டத்தின் ஆட்சி என்றதன் உறுப்பாகும். கீழ்காணும் எவருடன் இந்த மேற்கோளை தொடர்பு படுத்தலாம்? கல்வி அறிவு பெறு, அமைப்பாக ஒன்று திரள், கிளர்ந்தெழு. நான் விரும்பும் மதமானது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை போதிக்கும். வாழ்க்கை என்பது உயரியதாக இருக்க வேண்டுமே தவிர நீளமானதாக அல்ல. இதை கூறியவர் பார்த்தீங்கன்னா டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் என்பது சரி. கீழே சொல்லப்பட்டவற்றுள் இந்திய பாராளுமன்றத்தின் இறையாண்மைக்கு உள்ள வரம்புகள் எதுன்னு பாருங்க. அடிப்படை உரிமைகள், நீதி புனராய்வு, கூட்டாட்சி, எழுதப்பட்ட அரசியலமைப்பு. இது 4ம் சரியான ஒன்று. ஒற்றை ஆட்சி அரசாங்கத்தின் பல்வேறு முக்கிய கூறுகளை தன்னகத்தே கொண்ட ஒரு பாசி கூட்டாட்சி முறை கொண்ட ஒரு நாடாக இந்தியாவை நம் அரசியலமைப்பு உருவாக்கியுள்ளது என்று கூறியவர் KM முன்சி என்பது சரி. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை முதல் கூட்டத்தின் தற்காலிக தலைவராக செய்யப்பட்டவர் டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா ஆவார். இந்தியாவில் பாராளுமன்ற இடது கொள்கை குறிப்பிடுவது இது காலத்துவத்திற்கு பிந்தைய சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் வடிவமைப்பின் சித்தாந்தம். அது எதுன்னு பாருங்க. திருத்தல் வாதம் குறிப்பிடுவது திருத்தல் வாதமாகும். பின்வரும் எந்த குழு மைய அரசு வலிமை குறைவாகவும் மாநில அரசுகள் அதிகாரமான சுதந்திரத்தோடு செயல்படுவதற்கு வித்திட்டது? அது 1946 கேபினட் பணிக்குழு ஆகும். கீழ் காணப்படும் வாக்கியங்களை கருதுக. கிரகண கோட்பாடு என்பது 26 ஜனவரி 1950 முன் இயற்றப்பட்ட அரசியல் சாசன சட்டங்கள் சாரும். அரசியல் சாசனம் வந்த பிறகு முன்னுள்ள சட்டங்களின் மீது ஒரு நிழல் பட்டு கிரகண கோட்பாட்டின் கீழ் வந்து விடுகின்றன. ஏனெனில் இது அரசியலமைப்புக்கு ஒத்துப்போகாது. இதுல பாத்தீங்கன்னா கூற்று 1, 2 சரி. 3வது கூற்று தவறு. அதாவது விதி 13(1) மற்றும் 13(2) கீழ் அனைத்து சட்டங்களும் அரசியல் சாசனத்திற்கு முன்பாகவே உள்ள சட்டங்கள் என்பது தவறு. அடுத்தது பொறுத்துக முகப்புரையின் பதம். இதெல்லாம் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. அதை கூறியவர் யார்? அரசியல் ஜாதகம் அப்படின்னு முகப்புரையின் இதை கூறியவர் பார்த்தீங்கன்னா KM முன்சி. அரசியலமைப்பின் சாவி என்று கூறியவர் முகப்புரையை எர்னஸ்ட் பார்க்கர். அடுத்தது பாருங்க, அரசியலமைப்பின் ஆன்மா என்று குறிப்பிட்டவர் தாகூர்தாஸ் பர்கவ். வழக்கறிஞர்களின் சொர்க்கம் என்று குறிப்பிட்டவர் யாருன்னு பாருங்க, சர் ஐவர் ஜென்னிங். ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடையாகும். கடைசி ஒன்று, இந்தியா இறையாண்மை கொண்ட நாடாக உருவானது எப்பொழுது? 15 ஆகஸ்ட் 1947 உருவானது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம்
மற்றும் வரைவு குழுக்கள் தொடர்பான முக்கியமான கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.